சாமியே சரணமையப்பா. மணி பார்த்தீங்கன்னா 5:30 ஆகிப்போச்சு. நாங்கள் இன்னைக்கு குளிக்க போகிறோம். சொட்டு தண்ணி தான் நாங்கள் குளிக்க போகிறோம். ரொம்ப குளிராக இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் குளிர் அதிகமாகவே இருக்குது. நான் குளிக்க போகிறேங்க சாமி. இந்த குட்டி சாமி குழந்தை சாமியெல்லாம் வந்தீங்கன்னா தனி காய வச்சே குளிக்கல. எனக்கு கேட்டிங்கன்னா குளிருக்கு தாங்க மாட்டாங்க. அதனால அந்த சாமிகளை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் காய வச்சே கொடுங்க. சரிங்களா? இல்லைன்னா கொஞ்சம் சளி பிடிச்சி கொஞ்சம் உடல்நிலை சரியான அளவுக்கு சிரமமாகி போகும். அதனால் கொஞ்சம் அவைகளுக்கெல்லாம் குடி காய வச்சே கொடுங்க. எந்த ப்ராப்ளம் இல்லைங்க சாமி. அந்த மாதிரி குளிக்க போகிறேங்க. ஜில்லுன்னு இருக்குதுங்க தண்ணி. விறுவிறுன்னு சொட்டு தண்ணி. சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. சமையல் சரணமையப்பா. சாமி வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்தாவுக்கு வந்து திருநீர் வைக்கணும். சாஸ்தாவுக்கு திருநீர் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வைக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சாமிமார்கள் ஐயப்பமார்கள் பார்த்தீங்கன்னா திருநீர் வந்து நெத்தி நிறைய திருநீர் இப்படி பூசணுங்க. நாலு இப்படி தான் பூசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நெத்தி நிறைய 6 திருநீர் பூசுறீங்க. அந்த சாமி மாதிரி தான் திருநீர் பூசுங்க. இதை கவனம் சமையல் பண்ணுங்க. 4 நெத்தி நிறைய திருநீர் பூசுங்க. சரி வாங்க சாமி கும்பிட்டு விடலாம். வாங்க சாமி கும்பிட்டு விடலாம். சாமியே சரணமையப்பா.